இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பல தரப்பினர்களின் ஒத்துழைப்பால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை சாத்தியமானது. அமெரிக்க தலைவர்கள் உட்பட பல தரப்பினரின் ஒத்துழைப்பால் தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதலின் அமைதி பேச்சுவார்த்தைக்கான வெற்றியும் போர் நிறுத்தமும் சாத்தியமானது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் மலேசிய ராணுவ படை தலைவர் ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது நிசான் ஜாஃபர் ஆகியோரின் அர்ப்பணிப்பும் சிறந்த பங்களிப்பும் இந்த வெற்றிக்கு காரணம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பொறுப்பான ஜெனரல்களுடன் கலந்துரையாடுவதற்கு ஆயுத படையினர் பாங்காக், புனம் பென் எல்லைக்கு சென்றுள்ளனர். அதுதான் நமது வழி. நான் இல்லை, நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். வெளியுறவு அமைச்சர் ஜெனரல் அப்போதுதான் முதல் முறையாக அடையப்பட்டது போல விரைவான சமரசத்தை நாம் அடைவோம், சிறப்பாக செய்ய முடியும் என்றார் அவர். நேற்று கிளந்தான் குபாங் ஏரியாவில் உள்ள மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சுகாதார வளாகத்தில் நடைபெற்ற கிளந்தான் மாநில மடானி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் அதனை தெற்கு தாய்லாந்தில் நிலவும் மோதலில் சமரசம் செய்ய மலேசியா தயாராக உள்ளது என்கிறார் அன்வார். தெற்கு தாய்லாந்தில் நிலவும் மோதலுக்கு சமரச அடிப்படையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் மலேசியா தயாராக உள்ளது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறுகிறார். இஸ்லாமிய ஆய்வுகள் தொடரவும், மலாய் மொழி தொடர்ந்து நிலைநிறுத்தப்படவும், பிராந்தியத்தில் அமைதியை காண மலேசியா முயற்சிகளை முடுக்கிவிடும். தெற்கு தாய்லாந்தில் உள்ள பிரச்சினை தாய்லாந்து அரசாங்கத்தின் உள் விவகாரம். நான் தாய் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டுள்ளேன். அவர்கள் பதற்றத்தை குறிப்பாக ஒரு தரப்பிலும் வன்முறையை நிறுத்த தொடர்ந்து முயற்சி செய்ய விருப்பம் காட்டியுள்ளனர். தாய்லாந்து தலைமையின் ஞானத்தால் அமைதி மற்றும் பாதுகாப்பை கண்டறியும் முயற்சிகள் தொடரும். இதனால் அந்த பகுதி வளர்ச்சி அடையும், இஸ்லாமிய ஆய்வுகள் வலுப்படுத்தப்படும் மற்றும் மலாய் மொழி நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். வெள்ளிக்கிழமை இரவு அங்குள்ள தாமான் ஸ்ரீ செம்பகாவில் புசாட் பெங்கியான் பன்டோக் யாயாசான் இஸ்லாமி கெலாந்தானின் தலைவர்கள் மற்றும் மாணவர்களுடன் ஒரு நல்லெண்ண கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஜிஎஸ்டியை மீண்டும் அறிமுகப்படுத்துவது ஏழை குடும்பங்களுக்கு சுமையாக இருக்கும். ரபிசி சரக்கு மற்றும் சேவை வரியை மீண்டும் கொண்டு வருவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் வரி செலுத்தாத ஏழை குடும்பங்களை சுமையடைய செய்து பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்று ரபிசி ரம்லி கூறுகிறார். ஜிஎஸ்டியின் கீழ் வருவாய் வரி விதிக்கக்கூடிய வரம்பிற்கு கீழே குறைந்து விட்டதால் வருமான வரி செலுத்தாத குடும்பங்கள் முதல் முறையாக வரி செலுத்த வேண்டும் என்று முன்னாள் பொருளாதார அமைச்சர் கூறினார். ஜிஎஸ்டி ஒரு பிற்போக்கு வரி, ஏனெனில் இறுதியில் சாதாரண மக்களை செலுத்துகிறார்கள் என்று அவர் யாங் பெர்ஹெந்தி மந்திரி பாட்காஸ்டின் சமீபத்திய எபிசோடில் கூறினார். தற்போதைய விற்பனை மற்றும் சேவை வரியின் கீழ் சில பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதால் இந்த மக்கள் குழுக்கள் வரி விதிக்கப்படுவதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அடிப்படை தேவைகள் தொடர்ந்து எஸ்எஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அரசாங்கம் முன்பு கூறியது. 2015ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது நடந்ததை போலவே பொருட்களின் விலையில் ஏற்படும் உயர்வு குறித்தும் அவர் எச்சரித்தார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு குழுவின் ஈடுபாட்டை ஆழப்படுத்த மலேசியாவிற்கு வாய்ப்பாக அமையும். இவ்வாண்டு ஆசியானுக்கு தலைமை ஏற்றிருப்பது மற்றும் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு ஆகியவை குழுவின் ஈடுபாட்டை ஆழப்படுத்தவும் வட்டார அமைதி மற்றும் வளப்பத்தை அதிகரிக்கவும் மலேசியாவிற்கு வாய்ப்பாக அமையும் என்று அமெரிக்கா வர்ணித்துள்ளது. உயர்மட்ட கூட்டத்திற்கு தயாராகும் மலேசியாவின் தலைமைத்துவத்தையும் தொடர் முயற்சிகளையும் வாஷிங்டன் பாராட்டுவதாக மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் எட்கர் டி ககன் கூறினார். ஆசியானின் வெற்றிக்கு மலேசியா உறுதி கொண்டுள்ளதோடு தற்போதைய தலைவராக அதிக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் மிகவும் தெளிவாக தெரிகிறது. இரண்டாவதாக, அமெரிக்கா தென்கிழக்கு ஆசியாவின் மகத்தான முக்கியத்துவத்தை உலகிற்கும் அமெரிக்காவிற்கும் அங்கீகரிப்பதும் மிகவும் தெளிவாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆசியான் மற்றும் மலேசியா உடனான தனது உறவுகளை மேலும் வலுப்படுத்த 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு அமெரிக்காவிற்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று எட்கர் ககன் கூறினார். பிகேஆரின் அதிகாரப்பூர்வ உறுப்பினரானார் தெங்கு ஜஃப்ருல். முதலீடு, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் கட்சியின் உறுப்பினர் ஆகிவிட்டார் என்பதை பிகேஆர் பொதுச் செயலாளர் ஃபுசியா சாலே உறுதிப்படுத்தியுள்ளார்.
பக்கத்தான் ஹரப்பான் கட்சியில் சேர தெங்கு ஜஃபரின் விண்ணப்பத்தை ஜூலை 26 அன்று மத்திய தலைமை குழு கூடிய போது அங்கீகரித்ததாக ஃபுசியா செய்தியாளர்களிடம் சுருக்கமாக சொன்னார். வெள்ளிக்கிழமை தெங்கு ஜஃபருல் PKRன் அம்பாங் பிரிவில் உறுப்பினராகிவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் மே 30ஆம் தேதி அன்று அம்னோவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனால் அம்னோ உச்சக்குழு உறுப்பினர் மற்றும் கோத்தராஜா அம்னோ தலைவர் பதவிகளை கைவிட்டார். தெங்கு ஜஃபருல் 1997 முதல் அம்னோ உறுப்பினராக இருந்தார். ஆனால் மார்ச் 2020 முஹிதீன் யாசினின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக பரவலாக காணப்பட்டார். 2022 பொது தேர்தலுக்கு முன்னதாக கோலஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான பாரிசான் நேஷனல் வேட்பாளராக அவர் பெயரிடப்பட்ட போதுதான் அம்னோவில் அவரது உறுப்பினர் தன்மை வெளிச்சத்துக்கு வந்தது. ஆனால் அவர் தோல்வியடைந்தார். நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக அவரது இரண்டாவது மற்றும் இறுதி பதவி காலம் இந்த ஆண்டின் இறுதியில் முடிவடைகிறது. அதன் பிறகு அவர் வர்த்தக அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டியிருக்கும். நவம்பரில் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் பிரீமியம் எக்ஸ் வேலைவாய்ப்பு கண்காட்சி. வரும் நவம்பர் மாதம் கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCCயில் 2025ஆம் ஆண்டின் பொது சேவை துறை SPAவுக்கான மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் பிரீமியம் எக்ஸ் எனும் வேலைவாய்ப்பு கண்காட்சி நடைபெற உள்ளது. சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோவின் ஒத்துழைப்புடன் நடைபெறும் இக்கண்காட்சி SPAவின் நடவடிக்கைகளில் உச்சகட்ட நிகழ்ச்சியாகும் என்று அதன் தலைவர் டாக்டர் அகமது ஜைலானி முகமது யூனுஸ் தெரிவித்தார். நாங்கள் நிறைய முயற்சிகள் செய்துவிட்டோம். பிப்ரவரி 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் கோலாலம்பூரில் உள்ள உலக வாணிப மையத்தில் செய்தோம். பிப்ரவரி 15ஆம் தேதி காப்பீட்டில் செய்தோம். குடாட்டில் ஏப்ரல் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் செய்தோம். புத்ரஜயாவில் நேற்று, மலாக்காவில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அடுத்தது KLCCயில் இந்த ஆண்டிற்கான இறுதி திட்டம் அது என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற மடானி SPA வேலைவாய்ப்பு கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் டாக்டர் அகமது ஜைலானி முகமது யூனுஸ் செய்தியாளர்களிடம் அவ்வாறு பகிர்ந்து கொண்டார். விசாரணையை நிறைவு செய்யவே மாணவியின் உடல் தோண்டி எடுக்கப்படுகிறது. முதலாம் படிவ மாணவி சாரா கைரினா மகாதீரின் மரணம் தொடர்பான விசாரணை செயல்முறையை நிறைவு செய்ய அரசு மலேசிய போலீஸ் படை PDRM விரைவில் அவரின் கல்லறையை மீண்டும் தோண்டவிருக்கிறது. தேசிய சட்டத்துறை AGC பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து அந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். விசாரணையை புதுப்பிப்பது, அனைத்து ஆதாரங்களையும் சேகரிப்பது ஆகியவற்றில் போலீஸ் கவனம் செலுத்தி வருவதாக சைஃபுடின் நசுதியோன் குறிப்பிட்டார். இப்பணியை மேற்கொள்வதில் மறைந்த சாரா கைரினாவின் குடும்பத்தினர் மற்றும் பள்ளி உட்பட சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்பதால் நீதியின் அடிப்படையில் போலீஸ் எந்த தரப்பிடமும் சமரசம் செய்யாது என்றும் அவர் கூறினார். இவ்வழக்கு தொடர்பிலான அண்மைய தகவல்களை போலீசார் அவ்வப்போது வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். பிரேத பரிசோதனை செய்வதற்காக மாணவி சாராவின் உடலை மீண்டும் தோண்டி எடுக்க வேண்டும் என்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தேசிய சட்டத்துறை தெரிவித்திருந்தது. அனைத்து விசாரணை கூறுகளையும் முழுமையாக மேற்கொள்ள PDRMக்கு அவசியம் இருப்பதாக AGC கருதுகிறது. சாரா கைரினா விசாரணையை நிறைவு செய்ய போலீசாருக்கு இடம் அளிக்க வேண்டும். சாரா கைரினா மகாதீரின் மரணம் குறித்த விசாரணையை நிறைவு செய்ய போலீஸ் துறைக்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும். தடயவியல் பரிசோதனைக்காக சாராவின் தாயார் தமது கை தொலைபேசியை போலீசிடம் ஒப்படைத்திருக்கும் நிலையில் இது அதிகாரிகள் மீது அக்குடும்பம் வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சில் கூறினார். குடும்பங்கள் நம்பிக்கையை வழங்கும் போது தகவல்களின் அடிப்படையில் போலீசார் தங்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார் அவர். அண்மையில் கோலாலம்பூர் பந்தாய் டாலாம் தீ சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைத்திருக்கும் அல் குவாரிஸ்மி சமய பள்ளியின் தற்காலிக நிவாரண மையத்தை பார்வையிட்ட பின்னர் டாக்டர் ஃபாமி செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார். பிரேத பரிசோதனை நோக்கங்களுக்காக இறந்தவரின் உடலை மீண்டும் தோண்டுவதற்கான உத்தரவை தேசிய சட்டத்துறை பிறப்பித்த நிலையில் அந்நடவடிக்கை உடனடியாக செயல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்ததை லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஃபாமி தெரிவித்தார். எனவே இச்செயல்முறையை துல்லியமாகவும் தாமதமின்றியும் கையாளும் பொறுப்பை அதிகாரிகளிடம் விட்டுவிடுகிறோம். விரைவில் விசாரணை ஆவணங்கள் முடிக்கப்படும் என்று நம்புகிறோம் என்றார் அவர். சுக்மாவில் சிலம்பத்தை இணைக்க ஸ்லாங்கூர் முழு ஆதரவு.
வரும் 2026ஆம் ஆண்டு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் சுக்மா விளையாட்டுப் போட்டியில் தமிழர்களின் தொன்மைமிகு பாரம்பரிய கலையான சிலம்ப விளையாட்டை நிச்சயம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு வெள்ளிக்கிழமை திட்டவட்டமாக முடிவு எடுத்துள்ளது. தேசிய விளையாட்டு மன்றம் MSN-இடம் இப்பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டு சுக்மாவில் சிலம்ப கலையையும் ஒரு போட்டி அம்சமாக நிலைநிறுத்த அதன் பொறுப்பாளர்கள் உறுதி செய்வார்கள் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு வீரமான் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் சுக்மா போட்டியில் சிலம்பம், முவாய் தாய், பேத்தோய் ஆகிய 3 விளையாட்டுகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த 3 விளையாட்டுகளையும் தேசிய விளையாட்டு மன்றத்திடம் நாங்கள் பரிந்துரைப்போம். இந்த 3 விளையாட்டுகளையும் அவர்கள் தேர்வு செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று குறிப்பிட்டார். இந்திய சமூகத்தின் மனநிலையை புரிந்து கொண்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ மாநில ஆட்சிக்குழுவின் இப்பரிந்துரையை ஏற்று சிலம்பத்தை சுக்மாவில் இடம்பெற செய்வார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சமயப்பள்ளி ஆசிரியர்கள் AI துறையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இலக்கவியல் யுகத்தின் சவால்களை எதிர்கொள்ள நாட்டில் உள்ள சமயப்பள்ளி ஆசிரியர்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆன்மீக தொழில்நுட்பம் மற்றும் AI-யில் தேர்ச்சி பெற தவறினால் காலனித்துவத்தின் கடந்த கால வடிவங்களை மாற்றி அமைக்கும் புதிய சவால்களிடம் சமய பள்ளிகள் தோல்வியடையக்கூடும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாம் அதில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மற்றவர்கள் அதில் தேர்ச்சி பெறுவர். நம் பிள்ளைகள் அமெரிக்கா அல்லது பிரான்சில் கட்டமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட AI-ஐ பயன்படுத்துவார்கள். சரி, இந்த அணுகுமுறையை நாம் எப்படி மாற்றுவது? மீள்தன்மை, இஸ்லாத்தின் புரிதல், புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் கொண்ட பிள்ளைகளுடன் அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் என்பதை அறிவர் என்றார் அவர். நேற்று கிளந்தான் மாச்சாங்கில் உள்ள மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு கிளந்தான் மாநில சமய பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் இஜ்திமாக் மடானி உலாமா விழாவை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் அதனை கூறினார். மதசார்பற்ற தாக்கங்களுக்கு எதிராக போராட இஸ்லாமியர்களின் வரலாற்று பாதுகாப்புகள் மீண்டும் கட்டமைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அன்வார் தெரிவித்தார்.